இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்டயே இந்த டேட்டூ போடுற பழக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த டேட்டூ போடுறதுனால சிலருக்கு பலவிதமான பாதிப்புகள் வருது அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பாதிப்புக்கு உள்ளானவங்களும் இருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான பாதிப்பு வரும், டேட்டூ போடுறவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பேசுறதுக்காக பிரபல இதய மருத்துவர் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் நம்மோட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். டேட்டூ கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ இல்லை, அது ரொம்ப வருஷமா பழைய காலத்துலேருந்தே இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய சூழல்ல இதனால நிறைய பாதிப்பு வருங்கிறாங்கல்ல, என்னென்ன பாதிப்பு? ஸோ இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டூங்கிறது ஒரு நிறைய பேர் அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்ட், நம்ம உடம்பையே ஒரு கேன்வாஸை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுது. இதை பற்றி இதனால நிறைய ஆர்டிஸ்டிக் இதுவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இதில் சில ஹெல்த் ரிஸ்க்ஸும் இருக்குது. ஸோ இப்போ காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், டேட்டூ பண்ணுறவங்க எந்த இடத்துல பண்ணுறாங்க, உடம்பு பகுதி மட்டும் நான் சொல்லலை, எந்த மாதிரி ஒரு இடத்துல போய் டேட்டூ பண்ணிக்கிறாங்கங்கிறது பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஏன்னா இப்போ பேசிக்கலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீடில், இங்கு அதெல்லாம் நம்ம உடம்புல பெர்மனெண்ட் மார்க்கரை உள்ள எவ்ரி டைம் அது அந்த டிசைன் அப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதில் இன்ஃபெக்ஷன் வர்றது வாய்ப்புகள் இருக்குது. சரியான சுத்தமான ஒரு இடத்துல நம்ம பண்ணலன்னா இது வந்துட்டு ஸ்டாஃப் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம். சிஸ்டமிக் சில நோய்ங்க கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ சுத்தமான ஒரு நீடில் ஒருத்தங்களுக்கு பண்ணிவிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு இன்னொன்று பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஸோ ஜென்ரலாக இப்போலாம் அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி குறையுது. எஸ்பெஷலி நல்ல ஒரு ஒரு ப்ராப்பரான டேட்டூ பார்லரை போய் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஸ்டெரைல் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு இது இருக்குது. ரெண்டாவது விஷயம் அலர்ஜி. இதெல்லாம் காமனாக வர்றது. சம்டைம்ஸ் இந்த இங்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கலர் பெர்மனெண்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸில் நம்ம உடம்புக்கு அது அலர்ஜி வரலாம். ஸோ ஸ்கின் ரேஷ், இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி பல விஷயங்கள் வரலாம். ஸோ தட்ஸ் ஆல்சோ சம்திங். அது வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு ஸ்டடியில் வந்து காமிச்சிருக்காங்கன்னா, கொஞ்சம் கூடுதல் ரிஸ்க் ஆஃப் லிம்ஃபோமா அப்படிங்கிற ஒரு கேன்சரோட ரிஸ்க்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டடி தான். ஸோ உடனே இப்போது டேட்டூ போட்டால் எனக்கு கேன்சர் வருமானு பயப்படுற மாதிரி இல்லை. பட் அதுவும் ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது யாருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் டேட்டூ பண்ணிவிட்டு முதல் 2 வருஷத்துக்குள்ளேயும் அதுக்கப்புறம் திருப்பி 10 வருஷத்துக்கு அப்புறமும் கூடுதல் ரிஸ்க், ஒரு 20% கூடுதல் ரிஸ்க் லிம்ஃபோமாக்கு இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி டைம்ஸ் இந்த இங்க் இருக்குது இல்லைங்களா, இதில் பல கெமிக்கல்ஸ் இருக்குது ரைட்டா. ஸோ அதில் பாலிசைக்ளிக் ஆரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இது வந்து ஒரு கார்சினோஜன் நமக்கு தெரியும். ஓவராலாக இங்க்ஸ் ஹவ் ஆல் பிகம் சேஃபர். இப்போ நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணோம்னா இப்போ கம்பேர் பண்ணோம்னாலும் ஓவரால் இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனாலும் என்ன மாதிரி டேட்டூ இங்க் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஓவராலாக பிக் பிக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரிஸ்க்ஸ். பட் இதனால் உடனே ஐயோ நான் டேட்டூ டெஃபினட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, பட் ரிஸ்க் பெனிஃபிட்டை யோசிச்சு எவ்வளோ இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பண்ணணுமா யோசிச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது லைஃப்பில் இது ஒரு பெர்மனண்ட்டான விஷயம். ஸோ பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். இப்போது ஒரு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 20% அதிகமாகக்கூடிய ஒரு சூழல்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி ஒரு காமனான விஷயங்களில் வந்து HIV மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்கல்ல, இது உண்மையா? ஸோ நான் ஆக்சுவலாக இதை பற்றி ப்ரீஃபாக சொன்னேன், ரொம்ப எலாபரேட்டாக சொல்லலை. ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெரைல் நீடில் எடுத்து நம்ம குத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், வர வாய்ப்பு சான்ஸே இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கு HIV-யோ ஹெப்படைட்டிஸ் C இந்த மாதிரி ஒரு பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு பண்ணிட்ட பிறகு சுத்தமாக அதை சரியாக சுத்தம் செய்யாத பட்சத்தில் அடுத்த ஆளுக்கு பண்ணும் பொழுது ஒரு அந்த விண்டோ பீரியட்குள்ளே பண்ணாங்கன்னா அது வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நான் தான் சொன்னேன், ஒரு நல்ல பார்லரில் அது இது ஒழுங்கான ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா த ரிஸ்க் இஸ் எக்ஸீடிங்லி லோ. ஆனால் அதான் சொன்னேன், இப்போ யாரோ இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது அன்ஹைஜீனிக் பிளேஸில் இல்லை நம்ம யாராவது குடிச்சிட்டு எங்கேன்னு தெரில நிறைய பேர் அதே இது ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் ரிஸ்க்குகள் கொஞ்சம் தட்ஸ் அ சான்ஸ். ஸோ பண்ணாதுங்க, ஐயோ அப்படி செய்யக்கூடாதுங்க. அப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நல்லவான இடம், ரெப்யூட்டட் பிளேஸ், க்ளீனாக இருக்கா, அவங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் அண்ட் டாக் டு தெம், கேளுங்க நீங்கள் எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஏன்னா நம்மளும் யோசிச்சுட்டு தான் உள்ளே போகணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கும் பொழுது அவங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன மாதிரி சானிட்டரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க, எப்படி இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறீங்க, என்ன ஏது அலர்ஜின்னு யாராவது வந்திருக்காங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்ட பிறகு தான் நம்ம டேட்டூங்கிறது பண்ணணும்.
நிறைய லேடிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கையில் காதில் இந்த கழுத்து பகுதியில் போடுறதை தாண்டி இந்த பிரஸ்ட்டில் போடுறது, நேவலில் தொப்புளில் போடுறது, இந்த தொடை பகுதிகளில் போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பை உருவாக்குமா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஏரியா எங்கேன்னு பொறுத்து அதனால வந்துட்டு அவங்களுக்கு வேறு மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாது. பட் இன் ஜென்ரல் ரைட், நான் இது ஆஸ் அ டாக்டர் மட்டும் இல்லை, as a person, when you think about it, இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஆன ஒரு whatever டிசைனோ என்னவோ நீங்கள் பண்ணுறது. ஸோ பண்ணுறது வந்துட்டு யோசித்து முடிவெடுத்துட்டு பண்ணுங்க. பட் ஜென்ரலாக த ஷார்ட் ஆன்சர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்கே பண்ணுறோங்கிறது அது அவங்க பர்சனல் சாய்ஸ். அவங்க கையில் பண்ணுறாங்களா, லோ பேக்கில் பண்ணுறாங்களா, நெக்கில் பண்ணுறாங்களா, காலில் பண்ணுறாங்களா, அது அவங்க இஷ்டம். ஸோ இது பண்ணுறதுனால ரிஸ்க் ஜாஸ்தி, இது பண்ணுறதுனால ரிஸ்க் குறைவுங்கிறது கிடையாது. another பாயிண்ட் டு ரிமெம்பர் இஸ், இது லாங் டேர்ம் எஃபெக்டோட நம்ம உடம்புல எல்லா பகுதிகள்லையும் நர்வ் எண்டிங்ஸ் அதே மாதிரி கிடையாது. சில இடத்துல வலி கூடுதலாக இருக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல கேளுங்க இந்த இடம் எவ்வளோ வலிக்கும். ஸோ யூ கேன் ஈவன் டெஸ்ட் இட் அவுட் ரைட். ஸோ அது பார்த்துக்கிட்டு, ஏன்னா எல்லா இடத்துலையும் வலி அதே மாதிரி இருக்காது. ஸோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாதியில் டிசைன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தட்ஸ் சம்திங் டு கன்சிடர் பிஃபோர் வி டிசைட் த பிளேஸ். அதாவது டேட்டூ அப்படிங்கிறது காலத்தால் அழிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஒரு வாட்டி பச்சை குத்திட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை அழிக்கணும் அப்படின்னா அது முடியுமா? அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா? அது ரிஸ்கா? எஸ், சாத்தியம். கம்ப்ளீட்டாக எவ்வளோ தூரம் போகுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன மாதிரி இங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல, அண்ட் அவங்க பாடி அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறத டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ ஆனால் முடியும், சாத்தியம். லேசர் ரிமூவல் அந்த மாதிரிலாம் இருக்குது டேட்டூ ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கும் வலி இருக்கும். திருப்பி இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ப்ரொசீஜர். ஸோ பண்ணலாம். ஆனால் அதான், ஸோ இது வர்ற முன் தவிர்ப்பது மாதிரி ஜென்ரலாக நோய்கள் மாதிரி தான் அதுவும். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 18 வயசில் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு 65-70 வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ கூட யோசிச்சு பார்த்துட்டு கரெக்ட் தானா, நமக்கு அப்பவும் இது நமக்கு இவ்வளோ பெர்மனெண்ட்டாக அதை வேணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். பட் ஒருவேளை ஆயிடுச்சு நான் எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. செலவு அதிகமாக தெரியாதுங்க. அது எந்தெந்த இடம் என்ன ஏதுன்னு பொறுத்து இருக்கு. எவ்வளோ செலவாகணும் மேலே எனக்கு தெரியாது. டேட்டூ போடுறதை விட இது அழிக்கிறதுக்கான செலவு அதிகம். கட்டாயமா, டெஃபினட்டாக அது கட்டாயம். டேட்டூ கிடைக்கிறது சீப்பாக பண்ணிடலாம். பட் எடுக்கிறது இட்ஸ் அ ப்ராப்பர் ப்ராசஸ். ஸோ அதுக்கு செலவாகும். ஸோ ஒரு டேட்டூ போட போகிறீங்கன்னா அதில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. காலத்தால் அழியாமல் உங்கள் உடம்போடையே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இனிமேல் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் விருப்பம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செல்வகுமார்.